உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு தமிழர் பகுதியில் இடம்பெற்ற ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தால் கிளர்ந்தெழுந்த இளைஞர்கள், அந்த கிராம மக்கள், இது சம்பந்தமான ஒரு விஷயம். இது எங்களுடைய தமிழர் பகுதியில் ஒரு தமிழ் 38 வயதான ஒரு தமிழ் அண்ணாக்குறாவுக்கு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பு தெரியும். எங்களுடைய தமிழர் தாயகத்தில் ஒரு இடமான மட்டக்களப்பில் கடந்த 16ஆம் தேதி வயலுக்கு சென்றிருந்த ஒரு 38 வயதான 2 பிள்ளைகளினுடைய தந்தையான பத்மநாதன் பகீரதன் என்று சொல்லப்படுற ஒரு அண்ணா தன்னுடைய வயல் வேலைகளை முடிச்சு போட்டு அங்கே ஓய்வெடுப்பதற்காக சிறிது நேரம் இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு குழு கும்பலோடு அங்கே போய் அவரை தாக்கி இருக்கிறாங்க. அவ்வளோ பேருமே சேர்ந்து அவரை கொடூரமாக தாக்கிய பிறகு கூறிய ஆயுதங்களை கொண்டு அவரை வெட்டி இருக்கிறாங்க, குத்தி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவரை கொலை செய்த நோக்கமோ என்ன ஒன்று தெரியல. என்ன சொன்னால், அவர் ஒரு தனிமையில் இருந்தவர், பாரிய கும்பல் ஒன்று போய் அதை நடத்தியிருந்தது. இருந்தாலும் குறித்த அந்த பகீரதன் என்று சொல்லப்படுற வாலிபர் இறக்காமல் அந்த இடத்துல உயிருக்கு போராடின நிலைமையில் அங்கே இருக்கிற கிராம மக்கள் அவருடைய உறவினர்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர். கடந்த 20 நாட்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்திருந்தார். அதுக்கு பிறகு கடந்த இந்த 4ஆம் தேதி தான் அவர் இறந்திருந்தார். அவருடைய சடலம் வீட்டாருடைய அனுமதியோடு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி சிகிச்சைகள் எல்லாமே நடந்திருந்தது. குறித்த வாலிபருடைய மரணம் அவர்களுடைய உறவு, அவருடைய நண்பர்கள் மத்தியில் பெரிய பேசுபொருளாகவும் கவலை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாகவும் இருந்தாலும் குறித்த சடலத்தை நல்லடக்கம் செய்கிறதுக்காக கொண்டு போய்க்க தங்களுக்கான நீதி கிடைக்கல. அந்த 2 பிள்ளைகளினுடைய அப்பாவுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. அது தொடர்பான எந்த விசாரணைகளுமே மேற்கொள்ளப்படவில்லை. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உடனடியாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மட்டக்களப்பில் குறித்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள், மக்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு வீதியை மறித்து ஒரு போராட்டத்தில் இறங்கியிருந்தவர். அந்த போராட்டத்தினுடைய வாசகமாக அவர்கள் சொன்னது, குறித்த விஷயம் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இந்த குறித்த செயல் போய் சேரணும், அவர் ஊடாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படணும்னு சொல்லி ஒரு நியாயமான கோரிக்கைகளையும் வச்சிருந்தார்கள். இப்போ பெரும்பாலும் தமிழர் பகுதிகளில் திட்டமிட்டு நடக்கப்படுற கொலைகள், போதைப் பொருட்கள், இப்படியான வழக்குகள்லாம் கூட இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாலும் போதைப் பொருள் வழக்கு கொண்டிருக்கும், கொலை வழக்கு கொண்டிருக்கும், மண்ணகல்ற வழக்கு கொண்டிருக்கும். இப்படி ஏதாவது தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் சிலர் தங்களுடைய பகைகளை தீர்த்து கொள்வதற்காக சிலரை கூலிப்படைகளாக வச்சுக்கொண்டு அவர்களுக்கு நிதிகளை வழங்கி அவர்களோடாக கொலை செய்யப்படுறதான் இப்போ கூட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. ஒருத்தர் பிழை செஞ்சுட்டாருன்னு சொன்னால், பிழையை செஞ்சதால் பாதிக்கப்பட்ட நபர்களோ அவர்களாலே யாருக்கும் கொலை செய்யப்படுறதும் இல்லை. பற்றிய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னு சொன்னால், அவர்கள் பணம் படைத்தவர்களாக சில நேரங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களாக வெளிநாடுகள் மூலமாக காசு அனுப்பப்பட்டு இவர்கள் கொலை செய்யப்படுறது வழக்கமாக இருந்து கொண்டிருக்குது. நேற்று கூட பார்த்திங்கன்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் ரகசிய போலீஸுக்கு கிடைச்ச ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றுவேலை போன்று மேற்கொண்ட அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால், 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள கையில் இருந்த வாள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு வெட்டினாலே உடம்பு 2ஆக போகிற கத்திகள், அப்படியான கத்திகளை காவல்துறை கைப்பற்றியிருக்காங்க. 2 பெரிய ரக வாள்களும் ஒரு கோடாலி, அதை 3ஐயுமே கைப்பற்றியிருக்காங்க. இப்போ 2 பேருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த வாளோட அந்த இளைஞர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காண்டி நேற்றைய தினம் அவருடைய ஒரு உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்குது. ஸோ இங்கே சின்ன சின்ன இதுகளுக்காகத்தான், பரம்பரை பகைகளும் இல்லை, ஒரு பெரிய ஒரு விதமான சண்டைகளும் இல்லை, குறிப்பிட்ட காசுகளுக்காகவும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதுக்கு பணம் இல்லாததால் அந்த பணம் பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்துக்காகவும் சிலர் தங்களுடைய பகைகளை தீர்த்து கொள்வதுக்காகவும் இப்படியானதற்காகவும் இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த கொலைகள் நாங்கள் செய்கிற விஷயங்கள் எங்கள் சம்மந்தப்பட்ட தரப்பு எங்கள் உறவுகளுக்கு நடக்க தான் அதனுடைய வழி தெரியும். மற்றவர்களை வெட்டுறது குத்துறது இலகுவான விஷயம். ஆனால் அந்த பாதிப்பை நாங்களும் அடைய அந்த பாதிப்பினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குமென்றது அனுபவிக்கிறார்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த வாலிபர் 38 வயது வாலிபர் பகீரதன் இறந்துட்டார். அவர் 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளுமே சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய குடும்பம், படிப்பு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகுது. ஆனால் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைகளுக்காக கொலை செய்யப்படுறதும், அந்த கொலைக்கான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை போகிறதும், இப்படியான சம்பவங்கள் தமிழர் பகுதியில் மிக அதிகமாக பரவி கொண்டிருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள்லாம் எங்களை திருத்தி இப்படியான விஷயங்கள்லேருந்து வெளியே எங்களை சமுதாயத்தையும் நாங்கள் கட்டி எழுப்பணும், எங்களுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும், மற்றவர்களுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலாக கேட்டுக்கொள்ளணும். நன்றி சொந்தங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அதை வளர்கிறதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.